சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல அவரைக்கீரை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசிய 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதா வந்து பார்த்தீங்கன்னா, அவரைக்கிலோ அதாவது அவரைக்காய். புரோட்டீன் அதிகமா உள்ளது. இத வாஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பிரஷர் குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் வதக்கணும். இதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான அவரைக்கிலோ அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, தேங்காய் போட்டு அரைச்சு இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறமா மசாலா பொடி, அதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி அப்படிங்கிறது 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். நெய் போட்டுட்டு கிட்டத்தட்ட 3 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து ரைத்தாவோட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்கிழு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கு இணையான ஒரு சத்து இருக்குன்னு சொல்லலாம்.